என்ன செய்ய போகிறீங்க? என்ன உண்மையாக சீட்டு குலுக்கி போட்டு பார்க்க போகிறீங்களா? திமுக வருதா அதிமுக வருதான்னு? அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு பென்சிலும் பேனாவுமா? பென்சிலும் பேப்பருமா? இங்கே ஒரு பென்சில் கிடக்கு. பேனா பேப்பரு இதில் ஒன்று கிழிச்சிக்கிறீங்களா? என்ன பேப்பர் இது? நல்ல பேப்பரா? யூஸான பேப்பரா? யூஸ்லெஸ் பேப்பரா? பாபு சாரிம்மா, சவுண்டை கம்மி பண்ணுங்க. அங்கேயே 103 போகிறாங்க. நீங்கள் உங்கள் கருத்து கணிப்பு நீங்கள் போடுங்க. அவங்க கருத்து கணிப்போட உங்கள் கருத்து கணிப்பு பவர்ஃபுல்லாக இருக்குது. போடுங்க. சரி, இப்போ போடுங்க, லைவாக போடுங்கண்ணே. இப்போ பார்த்துடலாம். அவங்க சொன்ன நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் அம்மா கருத்து கணிப்பு போடுறாங்க. திமுகவா அதிமுகவான்னு பார்த்துடலாம். செய்தியில் சொல்கிறாங்க அதிமுக வரும்னு. அதிமுக வரும்னு செய்தியில் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? கருத்து கணிப்பு போடுறாங்க. இவங்க கருத்து கணிப்பு தப்பாக இருக்குன்னு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? எது ஒன்றா இருந்தால் உடனே பேப்பர் எழுதி அதில் போட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? திமுக அதிமுக அப்புறம் வந்து நம்ம விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அது மூணையும் போட போகிறாங்களா? இல்லை எத்தனை கட்சி போட போகிறீங்கம்மா? 2 தான் போட போகிறீங்களா? ஏம்மா விஜய் கட்சி கணக்கில் இல்லையா? கணக்கில் வராதா? ஏமா சொல்கிறீங்க? இப்போதைக்கு கணக்கில் வராதுங்கிறீங்களா? இப்போ எப்போ தான் வரும்? இங்கே ஒரு கணிப்பு, இங்கே ஒரு கணிப்பு, 2 கருத்து கணிப்பு. எங்கள் அம்மா போன எலெக்ஷனுக்கு கணிச்சாங்க, கரெக்டாக இருந்துச்சு. இந்த எலெக்ஷனுக்கு இந்த கணிக்கிறாங்க. என்ன செய்யறது பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை எடுத்து போகிறது யார் தெரியுமா? அடியன் தான். கணிச்சிட்டாங்க, எழுதிட்டாங்க. இந்த டிவியில் சொல்கிற கருத்து கணிப்பு தவறாக கூட ஆகலாம். ஆனால் எங்கள் அம்மாவோட கருத்து கணிப்பு எந்த எலெக்ஷனுக்கு தவறாகாது. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், பொய்க்கு சொல்லலை. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் எங்கள் அம்மா வந்து எந்த கட்சி சொல்கிறாங்களோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். இத்தனைக்கும் எங்கள் அம்மா போய் ஓட்டு போட மாட்டாங்க. இத்தனைக்கும் ஒரு கட்சி கூட எங்கள் அம்மா போய் ஓட்டு போட்டது கிடையாது 20-25 வருஷமாக. ஆனால் கரெக்டாக கணிச்சு போடுவாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். 24 மணி நேரம் செய்தி பார்ப்பாங்க. ஆனால் வந்து ரொம்ப நுண்ணிப்பாக கவனித்து எப்படி தான் கணிப்பாங்கன்னு தெரியாது. போன எலெக்ஷனுக்கு திமுக வரும், அதுக்கு முந்தின எலெக்ஷனுக்கு அதிமுக வரும்னு சொன்னாங்க. இந்த எலெக்ஷனுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு அம்மாவுக்கு முரண்பாடாயிடுச்சு. அதனால் இப்போ வந்து சீட்டை வந்து எழுதி போடுறாங்க. சரி பார்த்துடலாம் அப்படின்னு. செய்திலேயும் வந்து நான் சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்த மறுபடியும் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சீட்டை. என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது எல்லோரும் வழக்கமாக போடுறது தான். ஆனால் அந்த மாதிரி இருக்காது. இது ஸ்பெஷலாக இருக்கும். எங்கள் அம்மா போட்டால் கரெக்டாக இருக்கும். பொறுமையாக தான் போடுவாங்க. 180 நிமிஷம்
எங்கள் அம்மாவுக்கு 72 வயசு ஆகுது. இன்னும் பிபி, சுகரு அது இது எந்த நோயுமே கிடையாது. சும்மா அப்படியே தினசு கட்டையாட்டம் இருப்பாங்க. எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு, கோழிக்கறி குழம்பு, மீன் குழம்புலாம் வச்சாங்கன்னா அடிச்சுக்கவே ஆள் கிடையாது. அந்த மாதிரி நாக்கில் சும்மா அப்படி நடனம் ஆடும். சுட்டுட்டீங்களா? இது உங்கள் கருத்து கணிப்பு என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் சுட்டுங்க. இதுதான் அவங்க படுக்கை. இங்கே தான் அவங்க படுத்துருப்பாங்க. இதுதான் அவங்க அம்மா அப்பா, அவங்களுடைய அம்மா அப்பா. இதுதான் அவங்க மாமியார். இதுதான் அவங்க அண்ணன் பாலசுப்ரமணியம், பேர் என் தாய் மாமா. என்னம்மா இது உதயசூரியனா? உதயசூரியனா வந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உதயசூரியன் தான் சொல்கிறீங்க. சரி, இப்போ உதயசூரியன் தான் வரீங்கிறீங்களா? சரிம்மா, உங்கள் கருத்து கணிப்பு இப்போ என்னென்னு பார்த்துடலாம். எலெக்ஷன் இன்னதுக்கு அப்புறம். சரி சரிம்மா, ஒரு வாரமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு வாரமாக உதயசூரியன் தான் வருது. சரி, ஓகே. அப்போ உதயசூரியன் தான் இந்த தடவை வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறீங்க. சரிம்மா, எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துடலாம். சரி, ஓகே. இன்னொரு தடவை போடுறீங்களா? சரி மக்களே, இன்னொரு தடவை எங்கள் அம்மா போட போகிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு வாரமாக போட்டு பார்த்துட்ருக்காங்களா, எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன். அதனால் வந்து இப்போ மறுபடியும் போடுறாங்க. ஒரு தடவை போட்டு எடுத்தாச்சு, இப்போ மறுபடியும் போடுறாங்க. சரியா? இதில் என்னென்னு பார்ப்போம். ஒரு அநேகமாக இது இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு தடவை தான் போடுவாங்க. இவங்க இன்னொரு தடவையும் போடலாங்கிறாங்க. ஏதோ ஒரு தடவை உதயசூரியன் வந்துருச்சு, 2வது தடவையும் உதயசூரியனே வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. சரி, போடலாமா? சரியா? போடு. பண்ண நிறுத்தவா? என்ன மூடிக்கிட்டு எடுக்குவா? கண்ணை முன்ன கண்ணு தெரியாது எனக்கு. அவ்வளோ ரிசால்ட்டு சொல்லுங்கம்மா. பேனா முக்கியம், ரிசால்ட்டு தான்மா முக்கியம். காட்டுங்க 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 மக்களே. மறுபடியும் உதயசூரியன் தான் வந்திருக்கு. எங்கள் அம்மாவோடைய கணிப்பு வந்து இந்த ஆட்சி வந்து மறுபடியும் மீண்டும் உதயசூரியன் தான் வரும்னு சொல்கிறாங்க. அம்மா வந்து உதயசூரியனோ திமுகவோ அதிமுகவோ அந்த கட்சி இந்த கட்சி எந்த கட்சியுமே கிடையாது. அவங்க நாட்டு நடப்பின் பிரகாரம் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து உதயசூரியன் சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே, பார்க்கலாம். ஓகே, பாய்.